தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிற தலைப்புல செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்ம பேச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் முழுவதிலும் நாம் பார்க்குறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது வளமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நம்ம வாயை சரியாக பயன்படுத்தினாலே போதுமானது. ஆகவே சரியாக பயன்படுத்துவது எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை தான் நாம் என்ன பண்ணுறோம்னா வாயிலிருந்து நாம் பேசுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இருதயம் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பொல்லாத இருதயமாக அது இருக்குது. பலவிதமான அசுத்தங்களால் இந்த இருதயம் நிறைந்திருக்கிறது. இந்த இருதயத்தை தேவனே மாற்றி புதிய இருதயமாக நமக்கு மாற்றி கொடுக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இந்த புதிய இருதயத்தை பெற்றவங்க, உங்க இருதயத்தை தேவனுடைய வசனத்தினால் நிரப்ப வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. நீங்கள் வசனத்தினால் உங்கள் இருதயத்தை நிறைக்காத பொழுது உங்கள் இருதயத்தை பிசாசு வந்து ஆளுகை செய்யக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். உங்கள் இருதயத்தை வசனத்தினால் நிறைக்கும் பொழுது நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்க எப்பவுமே எல்லா இடத்துலையும் வெற்றி சிறக்க முடியும் இருதயத்தை வசனத்தினால் நிறைக்கும் பொழுது. மூன்றாவதாக, இருதயத்தை வசனத்தினால் நிறைக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருகிறார் என்று நாம பார்த்தோம். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணப்படும், செய்யப்படும். அப்புறம் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், நீங்க விருத்தி அடைவதற்கு, நீங்க நீடித்த ஆயுசுள்ளவர்களாக இருப்பதற்கு, நீங்கள் உங்கள் சத்துருக்களை ஜெயித்து உங்களுடைய எல்லைகளை சுதந்திரிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே அஸ்திபாரமா இருக்கக்கூடியது என்னன்னா தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துல தங்கி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பணும், இருதயம் வார்த்தையினால் ஆளுகை செய்யப்படணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இருதயத்தை வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும்? உங்க இருதயத்திற்குள்ள வசனம் சகல பரிபூர்ணத்தோடும் வாசமாயிருப்பதாக கொலோசையர் 3:16 நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? இருதயம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பணும்னா முத காரியம், நீங்க அந்நிய மக்களோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து வெளியில வரணும். ஏன்னா வெளியில இருந்து தான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உள்ளே செல்லுகிறது. உங்க இருதயத்துக்குள்ள நிறைய தகவல்கள் உள்ள போது அது சுற்றி இருக்கிற இந்த சமூகத்தின் மூலமாக, மக்கள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக இப்படி எல்லாம் நமக்குள்ள போகிறது. ஆகவே இவைகளோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை, அந்த உறவை நீங்கள் துண்டிக்க வேண்டியது அவசியம். முதல்ல அந்நிய மக்களோட, அவிசுவாசிகளோட நீங்க என்ன பண்ணாதீங்க, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ரெண்டாவது, இருதயம் வார்த்தையினால் நிறையப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வேத வாசிப்பும் வேத தியானமும் ரொம்ப அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல வேத வாசிப்புன்றது ரொம்ப அவசியம். வேதத்தை கருத்தா வாசிக்கணும், வேதம் முழுசா வாசிக்கணும், ஆராய்ந்து வாசிக்கணும். வாசிக்கிற எல்லா பகுதிகளையும் ஆவியானவர் நம்ம கற்றுத்தருவார். புரியாத பகுதிகளை புரிந்து கொள்றதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அது புரியும், காலப்போக்கில் அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு நீங்க வாசிக்க வாசிக்க புரியும். அதுக்கு அடுத்தது, வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 1:2 வசனம், வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை வாசிச்சு வேதத்தை படிச்சு கரைச்சு குடிச்சிடலாம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். ஆனா இந்த வேத தியானம்ன்றது சற்று வித்தியாசமானது. வேதத்தை நாம தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் அவசியமா இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், யோசுவா 1:8 நமக்கு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்? இரவும் பகலும் இந்த வசனத்தின் மேல் தியானமாயிருப்பாயாக. நீ அதை என்ன பண்ணு, அதன்படி செய்யும்படி அதன் மேல் தியானமாயிருப்பாயாக. கவனிங்க, இதை தியானிக்க தியானிக்க இதுல இருக்கிற மாதிரியே நம்முடைய வாழ்க்கை முறை மாறிடும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, பைபிள்ல இருக்கிற மாதிரிலாம் வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியும்னு பைபிள் சொல்லுது. தியானிக்க தியானிக்க அதன்படி
அது என்ன பண்ணும், நம்மளை அழைச்சிக்கிட்டு போவோம். அப்ப இதன்படி வாழ்வோம். அதுக்கப்புறம் ரெண்டு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? ஒன்று, நம்ம ரொம்ப புத்தி உள்ளவர்களாய் மாறுவோம். நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். வாழ்க்கை ரொம்ப, நீங்க பாருங்க, மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமானதா, திறமை மிக்கதா அது மாறிடும். அப்படி மாறும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல வெற்றியாளர்களா, செழிப்புள்ளவர்களா, அநேகர் கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய மதிப்பு மிக்கவர்களா நீங்க மாற முடியும்னு வசனம் சொல்லப்ப, வேத தியானம் ஒரு மனுஷனை செழிப்புள்ள, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது இந்த பூமியிலேயே. அப்ப அதைத்தான் நம்ம சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம். இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். யார் இந்த வேதத்தை யார் ஒருத்தன் தியானிக்கிறானோ அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கவனிங்க, இப்போ இன்னொரு காரியத்தை இன்றைக்கு புதுசா சொல்ல போறேன். அது போறதுக்கு முன்னாடி, பொதுவா சிலருக்கு இந்த உலகத்துல பொதுவா இந்த யோகா தியானம், ராஜயோக தியானம் அப்படியெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த உலகத்துல இருக்கிற இந்த தியானத்துக்கும் வேர்ல்டு மெடிடேஷனுக்கும் பிப்ளிக்கல் மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம் சில ஆட்களுக்கு தெரியல. அதெல்லாம் லைட்டாக ஒரு வரி சொல்லிட்டு நான் அப்புறம் அதுக்குள்ளே போயிடுறேன். பாருங்க, உலகத்தில் இருக்கிற தியானம்னு சொல்றது, நீங்கள்லாம் அதெல்லாம் போயிருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இங்கே வந்திருக்கிறோம். அதனால் எனக்கு அதை பற்றியும் கொஞ்சம் தெரியும். சரியா? உலகத்தில் நீங்கள் யோகான்னு போனீங்கன்னா, தியானம்னு போனீங்கன்னா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ரெண்டு காரியம் அங்கே. ஒன்று, உங்களுடைய மனதை வெறுமையாக்குதலும் நோக்கத்தை ஒருமுகப்படுத்தலும். அதான் அதனுடைய தீமை. மனசை எம்டி பண்ணு. எங்கே போனீங்கன்னாலும் யோகா ஃபஸ்ட்டு நிலையெல்லாம் ரொம்ப எக்ஸசைஸாக இருக்கும். உடம்பை, பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கான எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழ்நிலை தியானத்துக்கு போனீங்கன்னா அங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, மைண்டை எம்டி ஆக்கிறது. மனசுக்குள்ளே இல்லாததெல்லாம் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிக்காத, குப்பை மாதிரி என்ன பண்ணிக்காத, சேர்த்துக்காத. இல்லாததெல்லாம் கொண்டு வந்து மனசுக்குள்ளே கொட்டி அப்படி நரைச்சி வச்சிடாத. ஆகவே மைண்டை எம்டி ஆக்குறது, எல்லாத்தையும் விட்டு ஒழி, எந்த கவலையும் தூக்கி போடு. கவலை, பிரச்சனை, ஆசை, கோபம், பகை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மைண்டை எம்டி ஆக்கிட்டு ஒரே காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது. அதில் அந்த யோகாவில் நிறைய பிரிவினர்கள் இருக்கிறாங்க. சிலர் மோட்சம், நித்தியம், கடவுள். சிலர் இந்த பூமிக்குரிய காரியம், உன்னுடைய லட்சியம் என்ன, உன் கோல் என்ன, அதை குறித்து ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு நிறைய காரியங்கள் அதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிப்ளிக்கல் மெடிடேஷனில் கவனிங்க, அதில் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இங்கே மனசை வெறுமையாக்கு அப்படின்றது தான் உலக மெடிடேஷன். பைபிள் மெடிடேஷன் மனசை நிரப்பு. நல்லா கவனிக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். உலகத்தில் இருக்கிற மெடிடேஷனில் மனசை என்ன பண்ணு, எம்டி பண்ணு, காலி பண்ணுவாங்க. ஆனால் பைபிள் மெடிடேஷன் மனசை நிரப்பு. எதில் நிரப்பு? தேவனுடைய எண்ணங்களால் நிரப்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிங்க, உன் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமா மாறணும்னா, தேவன் எப்படி திங்க் பண்ணுவாரோ அந்த மாதிரி திங்க் பண்ணணும். ஏன்னா வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. ஏசாயா 55 உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நல்லா கவனிங்க, தேவனுடைய தாட்ஸ் வேற, தேவனுடைய எண்ணங்களும் தேவனுடைய செயல்களும் வித்தியாசமானது. நாம பூமியிலிருந்து வந்தவங்க, நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வழிகளும் ரொம்ப சின்னது. தேவனுடைய எண்ணங்கள் மிக பெருசு, மிக பிரம்மாண்டமானது, ரொம்ப ஆச்சரியமானது. இந்த மாசம் வாக்குத்தத்த ஆராதனுடைய செய்தியை முடிஞ்சா கேட்டு பாருங்க. அதுல சொல்லி இருக்கிறேன் நான். முதல் காரியம், இந்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு காண்பிக்கிறது. ஏன்னா இந்த தேவன், கவனிங்க, சாதாரணமான ஒரு மனுஷனுக்குள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டங்களை வச்சிருப்பார். ஆபிரகாம் ஒருத்தனை கூப்பிடுவார். அவனுக்குள்ள கவனிங்க, பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திட்டம் ஆபிரகாமுக்குள்ள இருக்கும். சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனா இருப்பான் தாவீது. அவனை கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வச்சு அவன் சந்ததிய தலைமுறையா ராஜாவா பார்க்கிற ஒரு பெரிய திட்டம். அப்ப சாதாரண எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் மிகப்பெரிய திட்டங்களை பார்க்கிறவர் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய எண்ணம்ன்றது பிரம்மாண்டமானது. நீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பாக்குறீங்க, இன்னைக்கு இந்த 70 80 90 வருஷத்தை பாக்குறீங்க. இந்த பூமிக்குரிய காலத்தோட உங்களுடைய திங்கிங் எல்லாம் முடிஞ்சிடுது. நான் சொல்றேன், இந்த தேவன் உன்னை தாண்டி, உன் பிள்ளையை தாண்டி, உன் 1000 தலைமுறைகளை அவர் பார்த்து, உனக்கு எது நன்மையோ, உனக்கு எது ஆசீர்வாதமோ சமாதானமோ, அதை உனக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? ஏசாயா 55 8 9 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள்
என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உங்க வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை விட வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பிரைஸ் காட். கவனிங்க, உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகள் எப்படிப்பட்டது சொல்லுங்க? உயர்ந்தது. சொல்லுங்க, உயர்ந்தது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் எப்பவுமே நம்மளை பற்றி ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க 10 மடங்கு நினைச்சீங்கன்னா அவர் 100 மடங்கு நினைப்பார். நீ 100 மடங்கு நினைச்சா அவர் 1000 மடங்கு நினைப்பார். நீ 1000 நினைச்சா அவர் 10,000. நீ 10,000னா அவர் லட்சம். நீ லட்சம்னா அவர் கோடி. எப்பவுமே உன் நினைவை விட அவர் நினைவு உயர்ந்தது. பிரைஸ் காட். ஆமென். அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணமுடைய தேவனுடைய எண்ணத்தை நீங்க உங்க இருதயத்துல சுமக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணம் எங்க இருக்குதுன்னா இந்த வேதத்துக்குள்ளதான் இருக்குது. தேவனுடைய மனதை, தேவனுடைய சித்தத்தை பூரணமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இந்த பைபிள் இருக்க தேவனுடைய மனசை பூரணமா வெளிப்படுத்தி காட்டின வெளிப்பாடு இது. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, இது ஒரு பூரண வெளிப்பாடு. எல்லாம் சொல்லுங்க, பூரண வெளிப்பாடு. இது ஒரு பூரண வெளிப்பாடு. பிரைஸ் காட். இது ஒரு பர்ஃபெக்ட் ரெவலேஷன். இதுக்குள்ள குறைவே இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. குறைவே இல்லை அதுல. அப்ப பூரணமான தேவனுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்தை வாசித்து 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 தியானித்து இந்த வேத வசனங்களால் நீங்கள் உங்கள் இருதயத்தை நிறைக்கும் பொழுது என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களாய் மாறிடுது. நீங்க தேவனுடைய எண்ணத்தை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க கேட்டுக்கிறீங்களா? இந்த பழமொழி உங்களுக்கு தெரியுமா? சில நேரத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பேசிக்கினாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? வெளியில இருக்கிறவங்க, பா நல்லா ஜாடிக்கேத்த, கரெக்டா சொல்றீங்க, நீங்களும் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கிறீங்க, ஜாடிக்கேத்த மூடிப்பா. அவரு எப்படி சொல்றாரோ அதே மாதிரி இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா கேத்த மாதிரி அவரு என்ன பண்றாரு? ஆடுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில இடத்துல அவங்க 2 பேரும் என்ன ஆயிடுவாங்கன்னா ஒத்து போயிடுவாங்க. ஒன்னா வாழ்ந்து வாழ்ந்து இவங்களுடைய திங்கிங்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆயிடும். அப்ப தேவனோட நீங்க நடக்க நடக்க நடக்க, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க நீங்களும் தேவனை போலவே எண்ணமுடையவர்களாய் மாறிவிடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, தேவனை போல எண்ணமுடையவர்களா நீங்க மாறும்போது என்ன நடக்குது? நீங்க வாசிங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அது இருங்க, அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க வந்துருங்க. பிலிப்பியர் 4:8, பிலிப்பியர் 4:8க்கும் போறதுக்கு முன்னாடி எபேசியர் 4:17-18 படிச்சிருங்க வேகமா. நிறைய வசனங்கள் இருக்குது, அதுதான் ரொம்ப கன்ஃபியூஷன். எபேசியர் 4:17-18. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், எபேசியர் போயிட்டோம், நம்ம எபேசியர் போயிட்டோம், போடுங்க எபேசியர் 4:17. ஆமா, படிங்க. என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. கவனிங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க மற்ற புறஜாதிகளுடைய மைண்ட் செட் மாதிரி உங்க மைண்ட் செட் இருக்காது. மற்றவங்க உலகத்தார் திங்க் பண்ற மாதிரி நீங்க திங்க் பண்ண மாட்டீங்க. உங்க திங்கிங் எல்லாம் ரொம்ப வித்தியாசப்பட்டதாய் மாறிவிடும். அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்து உங்களுடைய எண்ணங்கள் மேம்பட்டதாய் மாறிடும். புறஜாதியார் திங்க் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி திங்க் பண்ணாம நீங்க எப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா, தேவனை போலவே எண்ணமுடையவர்களாய் மாறிடுவீங்க. அந்த தேவனை போலவே எண்ணமுடையதா இருக்கிறது என்ன ஆயிடும்னா, இப்போ பிலிப்பியர் 4:8 படிச்சீங்கன்னா, கற்புள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க. பாருங்க, உங்க மைண்ட் எல்லாமே முழுக்க 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 தேவனுக்கேற்றவைகளால் நிறைந்து விடும். அதுதான் உங்களுடைய ஒட்டுமொத்த தாட் ப்ராசஸாவே மாறிடும். எதெல்லாம் தேவனுடையதோ அதுதான் உங்களுடைய எண்ணங்களாவே மாறிடும். அப்படி மாற மாற எங்க பாருங்க, இப்ப என்ன ஆயிடுவோம்னா, இப்ப ரோமர் 12ல நீங்க வாசிக்க பாருங்க, நம்ம அத்தனை பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா தேவனுடைய எண்ணத்தை நாம் அத்தனை பேரும் சுமக்கிறதுனால ஏக சிந்தை உள்ளவர்களாக மாறிடும். இப்போ தேவனுக்கும் நமக்கும் ஒரே சிந்தைன்னா எல்லாரும் அதே அலைன்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டோம் வைங்க. அப்போ நாம் அத்தனை பேரும் எப்படி தான் நினைப்போம்? ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். வாசிக்கிறீங்களா? ரோமர் 12:17-16.
ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் அவ்வளவுதான், இருங்கள். ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள். இப்ப அத்தனை பேருடைய சிந்தையும் ஏக சிந்தையா மாறிடுச்சு. பாருங்க, பிலிப்பியர்ல அது வாசிக்க வேண்டாம், 2:5 பவுல் எழுதும்போது என்ன எழுதுறாரு? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அப்போ புறஜாதியாரை போல சிந்தியாம கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இப்ப நமக்குள்ள வந்துடுச்சு. அந்த சிந்தை தான் என்னன்னா, கற்புள்ள விளைவுகளோ, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, புண்ணியம் புகழ் அப்படின்னு சொல்றாருல, அந்த சிந்தை தான் கிறிஸ்து இயேசுல இருந்தது. அதையே நாம திங்க் பண்ணி இப்ப அது நம்ம வாழ்க்கையா மாறும்போது நாம அத்தனை பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணக்கூடியவர்களா, கிறிஸ்துவ போலவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன ஆயிடுதுன்னா ஏக சிந்தை உள்ள சபையாக அது மாறிவிடுகிறது. ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கிறிஸ்துவனுடைய சபையாகிய நீங்க கிறிஸ்துவ போலவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் சபையில் ஐக்கியமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்ப தியானம்னா என்ன? கவனிங்க, இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற சத்தியங்களை யோசித்து 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 தேவனை போலவே எண்ணமுடையவர்களாய் மாறுவதுதான் இங்க பைபிள் மெடிடேஷன். பிரைஸ் காட், ஆமென். அப்ப பைபிள் மெடிடேஷன் இங்க என்ன ஃபோக்கஸ் பண்றோம்? இங்க நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. அங்க ஃபோக்கஸ் எதை பண்ணணும்னே தெரியாது, இங்க ஒரே ஃபோக்கஸ் தான், நித்திய ஜீவன் தான் நம்முடைய ஃபோக்கஸ். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, என்ன தியானம்? வெளியில இருக்கிற தியானத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? கேளுங்க. அங்க தியானம் எல்லாத்தையும் எம்டி ஆக்குனது, எங்க தியானம் வசனத்தால நிரப்பும் இருதயத்தைன்னு சொல்லுது. ஆமென். அப்ப இருதயத்தால வசனம் நிரம்பணும். சில ஆட்கள் யோசிக்கிறாங்க, இரவும் பகலும் அதெல்லாம் தியானம் பண்ண முடியுமாயா? அதுக்கு தான் போன வாரம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆபிரகாமை வச்சு யோசேப்பை வச்சு சொன்னேன். கவனிங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிஸியான ஆட்களா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இந்த தியானத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆபிரகாமுடைய சொத்து பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து வச்சிருந்தார் அந்த மனுஷன். அவரு இரவும் பகலும் தியானிக்கிறார். அவருடைய பையனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தியானம் பண்றதுக்கு. ஆகவே அவரு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி, சாயங்கால நேரத்தை ஒதுக்கி, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அவனுக்கு தெரிஞ்சா எத்தனை கிளப்பு தெரியும், எத்தனை ஹோட்டலுக்கு போகலாம், எத்தனை பப்புக்கு போகலாம், அவன் என்ன வேணா ஜாலியா இருக்கலாம். ஆனா அந்த பையன் மாலை நேரங்கள்ல நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தியானிக்கும்படி அவன் நேரம் ஒதுக்குனான்னு வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. போதும், கவனிங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பணம் காசு கொடுத்து அங்க போ இங்க போன்னு நண்பர்களோட சுத்துறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். நல்லது, தப்பு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோட போறது வர்றதெல்லாம். ஆனா உங்க பிள்ளைங்க வேதத்தோட நேரம் செலவு பண்றாங்களா? வேதத்தை தியானம் பண்றதுக்கு அவங்க நேரம் எடுக்கிறாங்களா? அதை நீங்க கவனமா இருந்தீங்களா? அதுல வேதத்தை வாசிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் அவர்கள் நேரம் எடுத்துக் கொள்ளுகிறார்களா? பிள்ளைங்க மற்ற பிள்ளைகளோட சாட் பண்றாங்களே, அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது இல்லையா? சிலர் இன்ஸ்டாவிலேயே மூழ்கி இருக்கிறாங்க, ரீல்ஸ்லயே. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, மூழ்கட்டும், அப்புறம் வெளியில வந்துட்டோம். ஆனா அதை விட முக்கியமானது எது அப்படின்னா, எது? இந்த வேத தியானம். அப்ப ஒரு மிகப்பெரிய செல்வந்தனான ஆபிரகாம் இந்த ஆளுக்கு, இந்த ஈசாக்குக்கு இந்த ஆளு விதைச்சான், 100 மடங்கு அறுவடை செஞ்சான். அவ்வளவு பெரிய பணக்காரன். அப்பாவை விட இவன் பெரிய பணக்காரனா மாறிட்டான். அப்படி இருந்தும் கூட கவனிங்க, வேதத்துக்காக அந்த தியானத்திற்காக நேரத்தை ஒதுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ உங்களுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி இருக்கீங்களா? சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, இந்த வேதத்தை தியானிக்கிறதுக்கு நானாவது இவர் சாயந்தரம்ன்றார், அவரு சொல்றாரு காலையிலேயே எழுச்சிக்குவேன்றார். எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. அதுவும் நமக்கு மே மாசம்னாலே கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்க. ஏன் சொல்லுங்க? நீங்க எப்படின்னு தெரியல, நீங்க பாவம் ரொம்ப நல்லவங்க போல இருக்குது. நாங்க பாருங்க, மே மாசம்னா அவள் தான், பிள்ளைங்களும் தூங்குறாங்க, நாங்களும் தூங்குறோம். பாடா சோத்திரம், ரிலாக்ஸா எழுந்து அப்பா. ஏன்னா ஐயோ இந்த ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா காலையில் 5-5:30 எழுந்து தடால் விடால் அவங்க அங்கே உருட்டோம், நம்ம இங்கே உருண்டோம், ஐயோ போதும் ஆயிடும். ஆனால் இப்போ பாருங்க, நீயும் தூங்கு நானும் தூங்குறேன். இந்த வசனம் வாசிங்க, சங்கீதம் 119 148 வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இது ரொம்ப உண்மைங்க இது. ஏன்னா குறித்த ஜாமங்களுக்கு முன்னே
என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பாருங்க, உங்களில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியாது. பல நேரங்களில் நான் வைக்கிற அலாரம் ரொம்ப சோம்பேறியா இருக்குது. அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுந்து எப்பதான் அடிப்பேனே அப்படின்னு அதை பார்த்துட்டு நான் எத்தனையோ நாள் படுத்திருக்கேன். சீக்கிரம் அடிச்சு தொலையேன் அப்படின்னு. அந்த குறித்த ஜாமங்களுக்கு முன்னே கர்த்தர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திடுறாரு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த வேதத்தை தியானம் பண்றவங்களுடைய மனசை கர்த்தர் அப்படி ஆயத்தப்படுத்துறார். நீங்க ஆயத்தம் பண்ணி அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தியானம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ போன வாரம் என்ன சொன்னேன்? தியானம் என்றால் என்ன, எப்படி தியானம் பண்றது, கிறிஸ்தவ வேதத்தை நம்ம எப்படி தியானம் பண்றது. ஒன்று, வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள்லையும் இந்த வசனங்களை இருதயத்தில் வச்சு உள்ளுக்குள்ளேயே முணுமுணுப்பது. தியானம் என்ன? உள்ளுக்குள்ளேயே முணுமுணுக்கு. என்ன ஏன் முணுமுணுக்க சொல்றீங்களா? ஆமாம், நீங்கள் நெகட்டிவாக முணுமுணுக்கிறத பாசிட்டிவாக முணுமுணுங்கன்னு சொல்கிறேன். வீட்டில் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் கிச்சனுக்குள்ளே போனோன்னு, இந்த வீடு எப்போ பாரு இந்த கிச்சனில் நின்னா மட்டும் இப்படி வேர்த்து கொட்டுது, எப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு போவான்னு தெரில ஆன்னு அப்படி பேசிக்கிறீங்கல்ல உங்களுக்குள்ளவே. ஆமாவா இல்லையா? ஆமாம். படுக்க போகும்போது ஃபேன் சரியாக ஓடலைன்னா, ஏசி சின்னதாக காற்று வரலன்னா, பாப்பா என்ன வைக்க இந்த மனுஷங்கிட்ட இந்த ஃபேனை மாற்ற சொன்னால் மாற்றி தொலைய மாட்டுறாரு, இந்த ஏசியை சர்வீஸ் பண்ண சொன்னால் அதுக்கு ஆள் வர மாட்டான், அப்படி பேசிக்கிறீங்கல்ல. அதை கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுங்கன்ற. நல்ல விதமாக, தேவனுக்கு ஏற்ற விதமாக, கர்த்தர் என்னுடைய சகாயராக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இப்படியே இருக்காது, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கங்க. அது எப்பப்பட்ட சூழ்நிலையில் சொல்கிறார் அதெல்லாம் போன வாரம் சொல்லிட்டேன். மனிதர்கள் நம்மை நெருக்கும் பொழுது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மளை அதிகமாக அழுத்தும் போது கூட நீங்கள் மனசுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? பேசிக்கொண்டே இருங்கள். பிரைஸ் காட். ஆமென். வாசிங்க சங்கீதம் 4:4. போன வாரம் அதை வாசிச்சோம், திரும்பவும் வாசிச்சிருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. பாருங்க, சுத்திலும் நம்மளை நெருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், மக்கள் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. பாவம் செஞ்சிடாது. அந்த நேரத்தில் கத்திட்ட கோபத்தை கொட்டிட்டேன்னா பாவம் ஆயிடும், வார்த்தைனால பாவம் ஆயிடும். அதனால கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம என்ன பண்ணுங்க? உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்து, உங்க படுக்கையில உங்க இருதயத்துல பேசிக்கிட்டு அமர்ந்துருங்க. மனசுக்குள்ளேயே பேசிக்க. என்ன பேசணும்? தேவன் உன் வாழ்க்கையில செய்ய போறத பேசு. சூழ்நிலைகளை பேசாத, பிரச்சனைகளை பேசாத. தேவன் உன் வாழ்க்கையில செய்ய. இதைத்தான் சங்கீதம் 63:6-7 நம்ம வாசிச்சோம் இல்லையா? சங்கீதம் 63:6-7 என்ன இருக்குது? வேகமா போங்க. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். பாருங்க, படுத்துக்கிட்டே பிரச்சனையை யோசிக்க கூடாது. நாளைக்கு வரப்போற கடங்காரன் என்ன பேசுவானோ, என்ன பண்ணுவானோ, காலையில் அவன் என்ன பேச்சு பேசிட்டு போனா பத்தியா, என் மேல ஒரு மட்டு மரியாதை இருந்துச்சா பத்தியா, இனிமே அவன் முகத்திலேயே நான் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் படுக்கையில் உட்காந்துக்கின்னு தியானிக்காதீங்க. படுக்கையில் என்ன தியானிங்க? நான் உண்மை தியானிக்கிறேன். யாரை தியானிக்கணும்? ஆண்டவரை தியானிக்கணும். சில ஆட்களை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தூக்கம் கெட்டுரும். அவங்கள நினைச்சாலே பத்தின்னு வருதியா? ஆமா, பத்தின்னு வரும். அதே நினைக்கிறார். அதனால்தான் அதை நினைக்க கூடாதுன்றோம். நாங்க சர்ச்சைக்குள்ள வர்றது எதுக்குன்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது, எதெல்லாம் யோசிக்கணும். நைட்ல போய் உட்காந்து அதெல்லாம் யோசிக்கிறது. சில ஆட்கள் பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா மனசு உள்ள கிடந்து உருத்தம். 2-3 மாசத்துக்கு தூக்க மாட்டான். 2-3 மாசத்துக்கு அந்த ஒரு வார்த்தை தான் தியானம். வாரம் எங்க சபையில பிரசங்கம் பண்றோமே, எவ்வளவு வசனம் சொல்றோம், இது எதையும் மைண்ட்ல ஏத்திக்கிறது இல்லை. அவன் என்ன கேட்டான் தெரியுமாயா? வீட்டை விட்டு வெளியே போன்ட்டான். இவ்வளவுதானே போனா வந்துட்டாரு. அதுல என்ன இருக்கு? வீட்டை விட்டு வெளியே போன்னு கேட்டா மனசு கடந்து அல்லாடுது. மனசெல்லாம் கடந்து அல்லாடக்கூடாது. கவனிங்க, யாரும் என்னமும் கேட்டு போட்டோம். இதுல என்ன இப்ப குறைஞ்சிட போகுது? அதனால அதை போட்டு தியானிச்சுட்டு இருக்க கூடாது. எதை தியானிக்கணும்னா, உன்னை குறித்து தேவன் என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை தியானி. அல்லேலூயா. நீ தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தியானி. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ரைட். அப்ப முதல்ல வாய்க்குள்ள வச்சு முணுமுணுக்கிறது, அதை சொன்னேன். 2வது காரியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். போன வாரம் அந்த லைட்டா சொன்னேன் இல்லையா? தியானத்துல 2வது முக்கியமான பகுதி என்னன்னா, பாடல்களை பாடுவது. நீங்க வாசிங்க. இப்ப எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிங்க.
பேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஆ, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு ஆ. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. இந்த பாடல்களை பாடுறது 2 காரியத்தை செய்துன்னு இந்த வசனம் சொல்லுது. பாடல்களை பாடுறது கர்த்தரை கீர்த்தனம் பண்றது, அதாவது கர்த்தரை புகழ்றது, கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பாடல்கள் என்னவா மாறுதான், நமக்கு போதனையாக புத்திமதியாக அது மாறுகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரே கல்லு 2 மாங்காய். ஆண்டவரை ஆராதிக்கிறது அவரை துதிக்கிறதாகவும் இருக்குது, அதே நேரத்துல நமக்கு அது புத்திமதியாகவும் இருக்குது. ஆமாவா இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த பாட்டு பாடுறோம்ல, என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காது. அதுல ஒரு பாட்டு இருக்கு, அதுல ஒரு வரி எப்படி இருக்கு, ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான் அப்படின்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப ஆதி தகப்பனான ஆபிரகாமை அழைத்தது நான், அந்த ஆபிரகாம தேசத்துக்கு தலையாக கர்த்தர் என்ன பண்ணாரு, உயர்த்தினாரு. இப்ப இதுல என்ன போதனை இருக்குது? ஒண்ணுமே இல்லாத ஒரு வெறுமையான மனுஷனை கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? இது உங்களுக்கு போதனை. அதே நேரத்தில் தேவன் அப்படிப்பட்ட மகத்தான கிரிகளை செய்ய வல்லமுள்ள தேவன். இது அவரை துதிக்கிற துதி. பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும், தேவ பிள்ளைங்க எப்பயும் கர்த்தரை பாடுறதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த பாடல்கள் என்பது தியானத்தினுடைய இன்னொரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்க பாடல்கள் எல்லாம் பாடும் பொழுது இந்த பாடல்கள் பாருங்க, கர்த்தருடைய மகத்துவங்களை, கர்த்தருடைய அதிசயங்களை, கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உள்ளடக்கியதா இருக்கிறது. அப்ப நீங்க பாட 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 என்னதான் பண்றீங்கன்னா, தொடர்ந்து கர்த்தருடைய அதிசயங்களை பேசுறீங்க, கர்த்தருடைய மகத்துவங்களை உங்க வாயினால உச்சரிக்கிறீங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை உங்க இருதயத்திலிருந்து நீங்க என்ன பண்றீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய வழிகள் உங்களுக்கு அறியாம உங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா போயிட்டே இருக்குது. ஆகவே தான் பாடலும் ஆராதனையும் ரொம்ப முக்கியமானது. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, சங்கீதங்கள்ல நாம் அதுக்கு தான் போன வாரம் அந்த சங்கீதம் 34:1 நான் லைட்டா தொட்டேன். 34:1 போவோம். இப்ப சங்கீதம் 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்லா கவனிங்க, சில நேரங்கள்ல இதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னா எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க முடியல. நமக்கு எல்லா நேரத்திலையும் பாடுறதுக்கு முடியல. வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா பாடுறோம், பர்ஸ் ஃபுல்லா இருந்தா பாடுறோம், கல்லா நிரம்பி இருந்தா பாடுறோம். ஒரே பாட்டு தான் நமக்கு வருது, என்னையின் ஆனந்தம் என்னையின் ஆனந்தம். எப்ப பர்ஸ் நிறைஞ்சிருந்தா, பர்ஸ் காலியா இருந்தா சிலருக்கு பாட்டு வரமாட்டேங்க. அந்த பாட்டு கூட ரொம்ப அப்படி எப்படி வருதுன்னா சோகமான பாட்டு தான் வருது. யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டான். அவனே பாடி அவனே அழுதுக்கிறான் பாவம். அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர மாட்டேங்குது, அது ஒரே சோகமா மாறிடுது அவருக்குள்ள. அப்ப பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலையும் இங்க சங்கீதக்காரன் பாடுற பாட்டு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் துதிப்பேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கவனிங்க, எல்லா நேரங்கள்லயும் உயர்த்துறது ரொம்ப முக்கியம். இது புலம்புறது, இது அழறது. கவனிங்க, அழ வேண்டிய நேரத்துல கூட அவரை உயர்த்துறது தான் ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த சங்கீதத்தை அதனாலதான் எடுத்தேன் நான். ஏன்னா அழ வேண்டிய நேரத்துல, ஆறுதலற்ற நேரத்துல, உதவியற்ற நேரத்துல, திக்கற்ற நேரத்துல, என்ன செய்யறதுனே தெரியாத நேரத்துல தேவனை துதிக்கிறது இருக்குல்ல, அது மகத்துவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிராக்கெட்ல நீங்க படிங்க. சவுல் தாவீதை துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. தாவீது உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடுறாரு. என்னைக்காவது சவுலின் கையினால இவர் மாட்டிக்கவும் ரொம்ப பயம். உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. ஒரு ராஜா கிட்ட போய் தஞ்சம் போகலாம் அப்படின்னு போனா அந்த ராஜா சவுலுக்கு ஃப்ரெண்டு. சரியா? அங்க இருக்கிற மந்திரிமாரெல்லாம், ஐயா இவன் சவுல் தேடுறாரு, லெட்டர் வந்ததே நமக்கு, கிடைச்சா அவனுக்கு ஒப்படைச்சிருங்கன்னு. அவன் வந்துட்டாயா அப்படின்ன உடனே தாவீது பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, இவங்கிட்ட அடைக்கலமா வந்து நம்ம கொஞ்ச நாள் இருக்கலாம்னு பார்த்தா இவன் நம்மள பிடிச்சு கொடுத்துருவான் போல இருக்கேன்னு சொல்லி, தாவீதா நீ அப்படின்னு நான் தாவீதுதான்
சிரிச்சு பைத்தியக்காரன் மாதிரி அங்க பாருங்க சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு எச்சையெல்லாம் வாயில குதப்பி தாடி வழியா அந்த எச்சையெல்லாம் வழியை விட்டு ஆமா ஆமா நான் தான் தாவீது அப்படின்னு பண்றான் பாருங்க. கொஞ்சம் பைத்திய சஷ்டி எல்லாம் பண்ண உடனே அந்த ஆள் அந்த ராஜா எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-6062 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.